துர்கமிஸ்தான். இந்த இடத்துல வர்ற கப்பலை உக்ரைன் அடிச்ச உடனே சரியான கோபம் வந்துச்சு. யாருக்கு? ஈரானுக்கு. தொலைச்சு போடுவேன்ட்டான் உக்ரைன்ல. அப்போ உக்ரைன்ல இதை திருப்பி தாக்கலாம்ல. இப்ப நீங்க அடிச்சா என்னுடைய கை புளியங்காவா பிடிக்க போகும் அப்படின்னா உக்ரைன்ல ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா உக்ரைன்ல இருக்கு. பழைய முகத்தை பார்க்க வேண்டியதுக்குன்னு ட்ரம்ப் குறிப்பிட்டாரு. அவர் என்னைக்கு சொல்லலை. இவ்வளவு நாளும் நீ என்ன செஞ்ச? பழைய முகம்னா நீ சொன்ன முகத்தை அவன் காலி பண்ணிட்டானே. ஈரானை பார்த்து அஞ்சுறாங்களா அமெரிக்கா? ஆமா, 5 தானே இடத்த ஓடிட்டாங்க. அந்த போரை ஏன் நிறுத்துறாங்க? ஆகவே ஆயுதங்களால் வெல்ல முடியாத ஈரானை பொருளாதார தடைகளின் மூலம் வெல்ல முடியும் என்று இப்பொழுது அமெரிக்கர்கள் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இதற்கு முன்னாடி பொருளாதார பல தடைகள் ஈரான் மேல இருக்கு. போர் நடவடிக்கைகளை யார் யார் தாக்குதல் என்பதெல்லாம் அமெரிக்கா முடிவு செய்யறதில்லை. அந்த காலம்லாம் முடிஞ்சது, நாங்கள் தான் முடிவு செய்வோம் அப்படின்னு இப்போ அமெரிக்காவுக்கு பெருத்த கேவலத்தையும் ஏமாற்றத்தையும் இந்த போர் ஏற்படுத்தி கொடுத்தது. சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். வளைகுடா நாடுகளில் போர் பதற்றம் நிலவிக்கிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் போர் உச்சக்கட்டத்தில் இருக்கு. அதை பற்றி பேசுவதற்காக நம்மளோடு இணைந்திருக்கார் மூத்த பத்திரிகையாளர் திரு சுஃபியான் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வளைகுடா நாடுகளில் போர் பதற்றம் நிலவிக்கிட்டு இருக்கு. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் இப்போ சற்று ஓய்ந்திருக்கு. ஒரு நாள் அமைதியான பேச்சுவார்த்தை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு வந்துகிட்டு இருக்கு. என்ன சார் நடக்குது? ஆக்சுவலி வளைகுடா நாடுகளில் பிரச்சனைகள் இப்போ இன்னைக்கு உள்ள நிலைமை என்னன்னா, அமெரிக்கா 13 நாள் உங்களுக்கு தெரியும் போரை ஆரம்பித்தது அமெரிக்கா. இப்போ 13 நாட்களுக்கு பின்பு போரை நிறுத்திவிட்டு அமெரிக்கா எதற்காக போரை ஆரம்பித்தார்கள், எதற்காக நிறுத்தினார்கள் என்ற கேள்வி தெரியவில்லை. இந்த 13 நாட்கள் போரிலும் அமெரிக்கா இழந்தது மிக அதிகமாக, பெரிய அளவிலான இழப்பை அமெரிக்கா சந்தித்திருக்கிறது. ஏற்கனவே அமெரிக்காவினுடைய அதிபர், அவருக்கு சாதகமாக பேசக்கூடிய பீட் ஹெட்செட், அமெரிக்காவுடைய செனட் சபையில் 67 பில்லியன் எங்களுக்கு பணம் ஒதுக்குங்கள், இதுவரைக்கும் 37 பில்லியன் செலவாகி இருக்கிறது. ரெனோவேஷன் வேறு. பொதுவாக அவர் ஒரு கருத்தை சொல்கிறார். மொத்த கணக்கு அமெரிக்காவுக்கு ஒரு 20 லட்சம் கோடி அளவிற்கு செலவாகி இருக்கும் என்று சொல்லப்பட்டாலும் அவர் 40 பில்லியன், ஒரு 37னா 40 பில்லியன், 40 பில்லியன் தான் 4 லட்சம் கோடி. அதுக்கு மேலே இப்போது எங்களுக்கு ஒரு 6 லட்சம் கோடி வேணும், 7 லட்சம் கோடி வேணும் என்கிறார். இந்த போருக்கு கடனா கேட்கிறாரு. அதான் ஒதுக்கப்படும். கடன் யாரு கொடுப்பாங்க? அப்போ அவருடைய கணக்கே ஒரு 10 லட்சம் கோடி ஆகுது. இதற்கு அல்லாமல் அமெரிக்காவுடைய தளங்களுடைய இழப்பு பல லட்சம், 10 லட்சம் கோடி இருக்கும். ஆக 25 லட்சம் கோடி, 30 லட்சம் கோடி. ஏன்னால் அமெரிக்காவை அழிந்தது 700 லட்சம் கோடி. ஒட்டுமொத்தமாக மத்திய கிழக்கில் $7 ட்ரில்லியன் அமெரிக்கா வைத்திருக்கிறார்கள். 13 நாடுகளுக்கு மேல், 13 இலக்குகளில் 228 இலக்குகளில் ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவினுடைய எல்லா இலக்குகளும் தாக்கப்பட்டிருக்கிறது. அதனால் எப்படிலாம் தாக்கப்பட்டிருக்குன்னு அந்த டிபேட்டில் இன்னொன்றில் தர்றேன் காணொலி. அப்படிப்பட்ட அதை ரெனோவேட் பண்ணல. இப்போ ஒரு வாட்ச் இருக்குது, இந்த பேனா இருக்குது, இந்த பேனா முறிஞ்சிட்டுனா இன்னொரு பேனா வாங்கணும். இந்த பேனாவை நான் பயன்படுத்த முடியாது, அப்போ எனக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகுது. இப்படி அமெரிக்காவுடைய 700 லட்சம் கோடிக்கு பெருமானம் உள்ள மத்திய கிழக்கில் இருக்க 228 இடங்களும் 13 தளங்களும் நாசம் செய்யப்பட்டிருக்கிறது. அதை இனி கட்டமைக்க வேண்டும். விமானங்கள், MQ ரீப்பர் சிஸ்டம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ரெடார் சிஸ்டம் எல்லாமே அழிந்திருக்கிறது. அதற்கு எத்தனை லட்சம் கோடி என்பதை அமெரிக்கா செய்தி வெளியிடவில்லை. போர் செய்வதற்கு ஆயுதங்கள் மட்டும் ஒரு $100 பில்லியன் கேட்குறாங்க. ஏற்கனவே ஒரு 50-60 பில்லியன் காலி. அப்போ அமெரிக்கா வெனிசுலாவில் வெற்றி கண்டு நிக்கோலஸ் மதுராவை மட்டும் தோல்வியடைய செய்து வந்து தற்போதைய நிலையில் வெற்றி பெறலாம் என்று அவர்கள் நம்பினார்கள். அவர்கள் நம்பியது என்னவென்றால், அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஒரு திட்டம் என்ன போட்டாங்கன்னா, நாம் உள்ளே போய் அடித்து ரெஜிம் சேஞ்சுங்கிற ஒன்றை உருவாக்கிடலாம், ஹூதிஸ் மாதிரி படைகளை இறக்கி விட்டுடலாம், நம்முடைய உளவு அமைப்புகள் உள்ளே போய் குளறுபடி நாட்டை பிடிச்சிக்கிடலாம் அப்படின்னு திட்டம் போட்டு கொலை செய்தார்கள். மொசாத் படையின் மீது, CIA அமெரிக்காவினுடைய அந்த இவற்றின் மீது ஒரு பெரிய திட்டங்களை போட்டார்கள். அமெரிக்காவும் யூதர்களும் போட்ட திட்டம், யூரோப்பிய யூனியனும் சேர்ந்துதான் போட்டார்கள். எல்லாமே கொலாப்ஸ் ஆயிட்டு நாட்டில் தலைவர்களை கொண்டவுடன் என்ன நடந்துச்சு, ஈரானிய மக்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு போய்விட்டார்கள். இது கடந்த கால நிகழ்வு தான், இன்றைக்கு ஞாபகப்படுத்துகிறேன். சரி,
இதற்கிடையில் புட்டின் இன்னைக்கு ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். இன்றைக்கு என்றால் நேற்று எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் சொல்லியிருக்கிறாரு, மஸ்கிட்டோ ஃப்ளீட் என்று அழைக்கப்படுகிற இந்த போர் திறன் உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது என்று யார் சொல்றா? புட்டின். உலகத்துல பெரிய ஜாம்பவான் சொல்ற. ஈரானோட போர்த்திறன் அவரை ஈர்த்திருக்கு. ஈரானுடைய போர்த்திறன், இந்த மஸ்கிட்டோ ஃப்ளீட்னா தமிழ்ல அதற்கு பேர் கொசு படை என்று சொல்லும். இவங்க நவீன யுக்தியை பயன்படுத்தினதால ஒட்டுமொத்த உலகத்தினுடைய அட்டென்ஷன் டு பி சேஞ்ச், அது மாறி இருக்கிறது, இவர்களை நோக்கி மாறி இருக்கிறதுங்கார். அவர் என்ன சொல்றாரு? நாங்கள் கூட, ரஷ்யர்கள் கூட இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கப்பற்படைக்கு ஒரு புதிய நுணுக்கத்தை, மஸ்கிட்டோ ஃப்ளீட்டை நாங்கள் பயன்படுத்த போகிறோம் என்று சொல்கிறார். அது என்ன கிவன் அக்கௌண்ட், அதனுடைய அக்கௌண்டபிலிட்டி என்ன, பொறுப்பு என்ன, அது எப்படி என்று பல கேள்விகள் வைக்கப்படுகிறது. இப்போ இந்த செய்தியை நான் எதுக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, டொனால்ட் ட்ரம்ப் எந்த அளவிற்கு முக்கியமான தலைவரோ அதைவிட முக்கியமான போர் சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒருவராக விளாடிமிர் புட்டின் இருக்கிறார். ஒரு 5 வருஷமாக போர் செய்து கொண்டிருக்கிறார். பல லட்சக்கணக்கான வீரர்களையும் பொதுமக்களையும் இந்த போரில் இழந்திருக்கிறார்கள். பில்லியன் கணக்கான ட்ரில்லியன் டாலர்களை அவர் இழந்திருக்கிறார். இப்போது அவர் இந்த போர்க்களத்தில் தமயமாக அவர் இப்பொழுது தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறார் போரில். அவர் சொல்றாரு, ஈரானுடைய தொழில்நுட்பம், ஈரானுடைய இந்த மஸ்கிட்டோ ஃப்ளீட் நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறார். அது என்ன மஸ்கிட்டோ ஃப்ளீட் அப்படின்னா, இந்த போரில் அமெரிக்கா கொண்டு நிறுத்தியது எப்படி? கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட ஃபைட்டர் ஜெட் விமானங்கள், 20க்கு மேற்பட்ட கப்பற்படைகள். அந்த கப்பற்படையில் என்னெல்லாம் இருந்துச்சு? யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர்ஃபோர்ட், யுஎஸ்எஸ் ட்ரிப்போலி, யுஎஸ்எஸ் கேனி வில்சன், யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன், யுஎஸ்எஸ் சாண்டோஸ், எல்லா கப்பல்களும் வந்ததில்லவா? அந்த கப்பல்களை தாக்கி உள்ளே இருந்து டொமஹாக் ஏவுகணை, SM-3 ஏவுகணை எல்லாவற்றையும் வைக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் நொறுக்கி எந்த கப்பலும் பெர்ஷியன் வளைகுடாவுக்கு வராமல் போனதல்லவா? அதுக்கு எப்படி போச்சு அப்படின்னா, ரஷ்ய அதிபருடைய சாட்சி தான் இந்த மஸ்கிட்டோ ஃப்ளீட். இந்த மஸ்கிட்டோ ஃப்ளீட்டிலிருந்து எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த மஸ்கிட்டோ 4லேருந்து ஜாமர் சிஸ்டம், இந்த மஸ்கிட்டோ ஃபோர்ஸ்லேருந்து மியூனிசன்ஸ் குண்டுகள், இந்த மஸ்கிட்டோ ஃபோர்ஸ்லேருந்து ஆர்பிஜி ராக்கெட் ப்ரொஃபல்டு கன், இந்த மஸ்கிட்டோ போஸ்ட்லேருந்து எலக்ட்ரானிக் துப்பாக்கிகள், தானியங்கு ஆட்டோமேட்டிக் துப்பாக்கிகள், எல்லாவற்றையும் வைத்து ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், அமெரிக்காவினுடைய யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர்ஃபோர்டு வந்துச்சு. அது கடைசியில் பத்தி எரிஞ்சு ஓடிச்சு. என்னாச்சு? தீ பிடிச்சி எரிஞ்சது. அதற்கு காரணம் யார்? இந்த மஸ்கிட்டோ ஃப்ளீட்ஸ் தான். இந்த மஸ்கிட்டோ ஃப்ளீட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1200க்கு மேலே இருக்காங்க. அவங்க செய்கிறது 1,15,000 கோடியில் ஆப்ரஹாம் லிங்கன். 90 வருஷத்துக்கு எரிபொருள் இல்லாமல் அட்டோமிக் எனர்ஜியில் அது ரன் ஆகும். அதில் 5000லேருந்து 6000 பேர் வேலை செய்கிறாங்க. அப்படிப்பட்ட ராட்சசமான கடற்படைகளுக்கு முன்பு ரொம்ப எளிய, பணமே இல்லாத ஒரு சிறிய படகுகளின் மூலம் நாசம் செய்து விட்டார்கள். அதை யார் சொல்கிறா? இவர் சொல்கிறார். இந்த மஸ்கிட்டோ ஃப்ளீட் மூலம், இந்த மஸ்கிட்டோ ஃபோர்ஸின் மூலமாக முழுமையாக அடித்து நாசம் செய்ததால் அமெரிக்காவுடைய கப்பல்கள் கேவலப்பட்டு விடக்கூடாது என்று அவர்கள் ஓடினார்கள். இந்த தொழில்நுட்பம்தான் குறைந்த செலவில் அதிக பவரை நான் பின்பற்ற போகிறேன் என்று முதலில் சோவியத் சொல்கிறாங்க. இப்போ இன்னைக்கு செய்தி ஒன்று வெளியாயிருக்கிறது. அது என்ன செய்தி அப்படின்னா, ஈரானுடைய டெபுட்டி ஃபாரின் மினிஸ்டர் கபாப்தி ஹாஸ்வான் ஒரு தெளிவான எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். அந்த எச்சரிக்கையினுடைய அவர் சொன்னது என்னவென்றால், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹெர்மூஸ் இது எங்களுடைய இன்டகிரேட்டர் சாவரின் டெரிட்டோரி, ஒருங்கிணைக்கப்பட்ட இறையாண்மைக்குட்பட்ட எங்கள் கடற்பாடு. நாங்கள் அதை அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு கொண்டு போகிறோம். அதோடு நாங்கள் ஓமனில் சேர்ந்து பேசி எல்லா முடிவுகளையும் எடுத்திருக்கிறோம். ஆகவே இதில் யாராவது புதிய வழியை உருவாக்கி நாங்கள் சொன்ன வழி இல்லாமல் போனால் அவர்கள் பெரும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுவார்கள். எங்களிடத்தில் கேட்டு நாங்கள் சொல்கிற வழிகளில் பயணிக்க வேண்டும். அதற்கான காசை நாங்கள் வசூல் செய்ய போகிறோம்.
என்று சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு இது பிரச்சனைக்கு காரணமே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹெர்மூஸும் அணு ஆயுதம் தான். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹெர்மூஸை ஏன் அமெரிக்கா அலறுகிறது என்று சொன்னார், அவர்கள் 500 மில்லியன் அளவிற்கு டெய்லி லாபம் கிடைக்கும். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹெர்மூஸில் வருடத்திற்கு 10 லட்சம் கோடி கிடைக்கும். இனி வருங்காலத்தில் அமெரிக்காவுக்கு இல்லை, ஈரானியர்களுக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹெர்மூஸ் எங்க இடம்னு சொல்லிட்டான். யாரு? ஈரான். அவங்க இடம் தான் கடல் பகுதி. அதே மாதிரி ஓமனிலும் இது எங்கள் இடம் தான். நாங்கள் அளந்து பார்த்தா கடல் பிராந்தியத்தில் அவ்வளோ எங்களுக்கு வருது. அதை நாங்கள் விட மாட்டோம். 10,000 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு வந்து அமெரிக்கா இங்கே வந்து சொந்தம் கொண்டாடக்கூடாது என்று சொன்னதுனால அமெரிக்கா இவ்வளவு நாளும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹெர்மூஸில் குண்டு போட்டு பார்த்தாங்க. ஈரானுக்குள்ள கப்பல்கள், ஈரானுக்குள்ள பாலங்கள், ஈரானுக்குள்ள மருத்துவமனைகள், ஈரானுக்குள்ள தண்ணீர் நிலைகள், ஈரானுக்குள்ள இருக்கக்கூடிய பந்தர் அப்பாஸ், இடங்களில் தாக்குனாங்க. ஈரான் இருக்கக்கூடிய கெஷம் தீவு, ஈரானில் இருக்கக்கூடிய வந்து சிறுக்கு தீவு, இப்படி எல்லா தீவுகளையுமே அடித்தாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் ஒன்றும் இல்லாமல் அமெரிக்கர்கள் போய்விட்டார்கள். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த நிலையில்தான் ஈரானியர்களை எதிர்க்க முடியாமல் இன்றைக்கு அமெரிக்கா எடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான முடிவு, ஈரானோடு போர் செய்து பிரயோஜனம் இல்லை, மாறாக பொருளாதார தடைகளை ஏற்படுத்துங்கள் என்று 1000ற்கு மேற்பட்ட ஈரான். இதற்கு முன்னாடி பொருளாதார பல தடைகள் ஈரான் மேலே இருக்கு. பொருளாதார தடை தான் 47 வருஷமா இருக்கு. இதை இப்போ வலிவுபடுத்தணும். வலிவுபடுத்துறதுக்கு ஒரு கப்பல் போகக்கூடாது. அந்த ஒரு கப்பலும் போகாமல் கடற்படையில் கண்காணிப்புகளை அதிகப்படுத்துறது, டிரான்சாக்ஷன் பினாமி பேரில் வந்துடக்கூடாது. ஈரானுக்கு சப்ளை பண்ணக்கூடிய 1000 தனியார் மற்றும் அரச கம்பெனிகளை உன்னிப்பாக கவனித்து அப்படி யாராவது ஈரானுக்கு ஆயுதங்களோ மற்ற கொடுத்தா தடை செய்கிறது. இப்படி ஈரானிலிருந்து போகாமல் பிஸ்னஸ் நடக்காமல் இருந்தால் ஈரான் மடங்கிவிடும். ஆகவே ஆயுதங்களால் வெல்ல முடியாத ஈரானை பொருளாதார தடைகளின் மூலம் வெல்ல முடியும் என்று இப்பொழுது அமெரிக்கர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அதே போல் இந்த போரில் ஈரான் அமெரிக்கா போரில் உக்ரைன் எப்போ உள்ளே வராங்க, இது ஒரு 3ஆம் உலக போரா மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சார் இது வந்து மிக முக்கியமான ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் கேட்டது உக்ரைன் ஏன் உள்ளே வராங்க. இப்போது ரஷ்யாவிலேருந்து ஒரு ஒரு கார்கோ, அதாவது என்ன செய்யுது, கடல் வருது, அதை உக்ரைன் அடிக்கிறான். கார்கோ ஷிப்னா அதுக்குள்ள ஆயுதங்கள் போட்டு இருக்கும். இப்போ ஈரானுக்கு சொந்தமான ரஷ்யாவிலேருந்து கஸ்பியன் வளைகுடாவிலேயே வருது. கஸ்பியன் வளைகுடா என்பது ஒரு பக்கம் ரஷ்யா, மற்றொரு பக்கம் ஈரான், மற்றொரு பக்கம் கஜகஸ்தான். சின்ன ஒரு கடல் இல்ல ஒரு ஏரி, ஒரு ஏரி மாதிரின்னு வச்சுக்கிடுங்களேன். ஒரு கஜகஸ்தான், அசர்பைசான், ஈரான், ரஷ்யா, துர்கமிஸ்தான். இந்த இடத்துல வர்ற கப்பலை உக்ரைன் அடித்த உடனே சரியான கோபம் வந்துச்சு. யாருக்கு? ஈரானுக்கு. தொலைச்சி போடுவேன்ட்டான். அப்பாஸ் அராக்சி சொல்கிறாரு, ஆளாளப்பட்ட அமெரிக்கர்களே நாங்கள் அனுப்பிவிட்டோம், யூதர்களை மௌனிக்க வச்சுருக்கோம், யூதம் வாயை துறக்கல. எங்க இஸ்ரேல், உன்னை அழிப்பதற்கு எங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு மிக கடுமையான எச்சரிக்கை கொடுத்தான். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கிற போது வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸினுடைய கருத்து இதுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், உக்ரைனை ஈரான் தாக்குமா அப்படின்னு சொன்னால் தாக்குவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால், இதுவரையே வந்து ஈரானோட சொந்தமான கப்பல் இந்த இடங்களை வந்து இஸ்ரேல் அமெரிக்கத்தோட வேறு எந்த நாடும் தாக்கியது இல்லை. 3வது நாடு தாக்கினா அது உக்ரைனாக தான் இருக்கு. அது வந்து ஏதோ ஒரு திட்டத்தில் தான் தாக்க சொல்கிறான், ப்ரொவோக் பண்ணுறான். ஏன்னா உக்ரைனுடைய அதிபர் இருக்கார் பாருங்க, ஜெலன்ஸ்கி, அவரும் பெஞ்சமின் நித்தானியாகவும் அமெரிக்க அதிபர்களும் தனித்தனியாக ஒருத்தர் சந்திக்கிறாங்க. அமெரிக்கா இவ்வளவு நாட்கள் போரிட்டு இழந்து உயிரிழப்பை சந்தித்து பயங்கர உயிரிழப்பு, கொஃபின் பாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சவப்பெட்டிகளை பார்த்து அமெரிக்க சமூகம் ஆடி போனதால் இன்னைக்கு ஜெலன்ஸ்கியை உள்ளே கொண்டு விட்டுருக்காரு. இப்போ ஈரான்லேருந்து நம்ம ஒரு எக்ஸ்பர்ட்ஸுக்குள்ளே ஒரு அனலைட் பண்ணி பார்க்குறோம். அந்த செய்தியை நான் உங்களுக்கு தரேன். அது தப்ரீஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி, அதிலிருந்து உக்ரைனை நேராக அடையலாம். அதில் கெரம்ஷோர் அப்படிங்கிற ஒரு பலிஸ்டிக்ஸ் ஏவுகணை, அதை வைத்து அடித்தாலே அதனுடைய ஒட்டுமொத்த மதிப்பு எவ்வளோன்னா 1950 கிலோமீட்டர்கள் இலக்கை துல்லியமாக தாக்கும். ஈரானிலிருந்து உக்ரைனை அடிச்சிடலாம். கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர். 2000 கிலோமீட்டருக்கு என்ன இருக்குது? கெரம்ஷோர், பாயிண்ட் நம்பர் 1. 2வது இமாமத் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஈரானுடைய இமாமத். அதனுடைய வேகம் 2000 கிலோமீட்டருக்கும் மேல். அதை வைத்தும் உக்ரைனை காலி செய்து விடலாம். 3வது அல் கதர் அல் சிஜில்,
இது மேம்படுத்தப்பட்ட மேக் 15 2500 கிலோமீட்டர். இதை வைத்து உக்ரைனை தாக்கலாம். இதெல்லாம் அவர்கள்ட்ட இருக்கு. இதை தாண்டி கெர்ரம்சேட்டுடைய நியூ அப்டேட்ஸ் ஒன்று இருக்கு. அதனுடைய ஒட்டுமொத்த தொலைவு 4000 கிலோமீட்டர். இதற்கு பேர் தான் ICBM, இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக்ஸ் மிசைல். இது உக்ரைன் மட்டுமல்ல, யூரோப் நாடுகளுக்கு இருக்கக்கூடிய பால்டிக் பகுதிகளையும், அதை பால்டிக் நேஷன் சொல்லக்கூடிய பகுதிகளும், ஐரோப்பா ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய போலந்து போன்ற நாடுகளையும் முழுமையாக அடிக்க முடியும் என்றால் இந்த போர் உக்ரைனில் நான் சொல்லக்கூடிய கெர்ரம்ஷோர், நான் சொல்லக்கூடிய இந்த சிஜில், இமாமத், கெர்ரம்ஷோருடைய நியூ வெர்ஷன் அப்டேட்ஸ் இதெல்லாம் வச்சு அடிச்சாச்சுன்னா உக்ரைனில் 70% காலியாகும். ஈரான் இப்போ எச்சரிக்கை கொடுக்கு, தூண்டா ஏனாட்டு இருக்கக்கூடிய கார்கோவை நீ எதுக்கு அமைச்ச? அப்போது தாக்குதலுக்கு என்ன சார் காரணம்? ரஷ்யாவுக்கும் ஈரான் அந்த நட்புனால தான் தாக்கியிருக்காங்களா? அப்படி இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஈரானுடைய ஆயுதங்கள் எங்கள் நாட்டில் நிறைய ரஷ்யா வெற்றி பெறுவதற்கு காரணம் ஷாஹின் அப்படிங்கிறது 136 இந்த பொம்மைகள் குழந்தைகள் டாய்ஸ் இதை மாதிரி மொத்தமாக அனுப்புனாங்க. அமெரிக்கா போர் நடக்க முன்னாடி இந்த ஷாஹின் 129, 136, 171 நினைக்கிறேன். இதை வைத்துத்தான் ஈரானில் செய்யப்பட்ட இதை வைத்துத்தான் ரஷ்யா பெரிய வெற்றி பெற்றதாக சொல்லப்படுகிறது. ரஷ்யாவுடைய உயிரிழப்புகளுக்கெல்லாம் இந்த ட்ரோன்கள், ஆள் இல்லாத ட்ரோன்கள் போர். இப்போ கிரவுண்டு வார் அல்ல, எல்லாமே ட்ரோன் வார், ஆள் இல்லாத விமானங்கள் தாக்குதல், இப்படித்தான் வந்து கொண்டிருக்கிறதே தவிர இந்த சூழல் ஈரான் ரொம்ப சக்கட்டமான நேரத்தில் ரஷ்யர்களுக்கு உதவி செய்தார்கள். ஆகவே தான் இன்றைக்கு ரஷ்யர்கள் கெமோட்டியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய சேட்டலைட்டை கொடுத்துருக்காங்க. இந்த கெமோட்டியம் சேட்டலைட்டின் மூலம் துல்லியமாக அமெரிக்க நிலைகளை அழித்து கொண்டிருக்கிறார்கள், அழித்து முடித்தார்கள், இன்னும் அழிப்பார்கள் அப்படிங்கிற அளவுக்கு விவகாரம் வெளியே வந்துருச்சு. நேற்று அமெரிக்க அதிபர்கிட்ட போய் கேட்குறாங்க, மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப், ரஷ்யா நிறைய கொடுத்துருக்கே ஆயுதங்கள் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்படியா, நான் ரஷ்யா அதிபர்கிட்ட பேசுகிறேனே, கொடுத்தியாப்பா கேட்குறேனே. அவர் எப்பவுமே அப்படி தானே பேசுவார். சொல்லிட்டு போகிறாரு. மறுபடியும் அடுத்த கொஸ்டின் கேட்குறாரு, மிஸ்டர் பிரசிடென்ட் சொல்லிட்டு அவர் சொல்கிறார், ஏன்பா ரஷ்யாலாம் ஒரு நாடா? இவர் ரஷ்யா வெனிசுலாவில் ரஷ்யாவுடைய பவரை பார்த்தோமே, ஏதாவது செய்ய முடிஞ்சுதா? நாங்கள் உள்ள இறங்கி தூக்கலை. வெனிசுலாம் ஒரு இடதுசாரி நாடு. அதான் அவரை சொல்கிறேன், என்னப்பா பண்ண முடிஞ்சுது ரஷ்யாவில்? ஒன்றுமே பண்ணல. போய் ரஷ்யாவை பற்றி என்கிட்ட கேட்டிருக்கா? அவன் ஆயுதங்களும் ஒன்றுக்காகாத, அவனாலும் ஒன்றும் செய்ய முடியாது, நீ ரஷ்யா ஆயுதம் கொடுத்தாலும் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கழிஞ்சிட்டார். இதுக்கு இடையில தான் ஜெலன்ஸ்கி ஒரு யூதர், பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒரு யூதர், அமெரிக்காவினுடைய டொனால்ட் ட்ரம்ப் ஒரு யூத கிறிஸ்தவர், இவர்கள் அனைவரும் கூட்டு வைத்திருக்கிறார்கள். கூட்டு வைத்து உக்ரைனுடைய தாக்குதலுக்கு நான் இப்பொழுது சொன்ன இந்த நிலை உக்ரைனில், அப்போ உக்ரைனில் இதை திருப்பி தாக்கலாம்ல. இப்போ நீங்கள் அடித்தா என்னுடைய கை புளியங்காவாக பிடிக்க போகும் அப்படின்னா உக்ரைனில் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் உக்ரைனில் இருக்குது. உக்ரைனில் 3000 கிலோமீட்டர் தொலைவை தாக்கக்கூடிய ஃப்ளமிங்கோ ஏவுகணைகள் இருக்குது. உக்ரைனில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கிறது, இன்டர்செப்டார் இருக்கிறது. ஆனால் ஃப்ளமிங்கோ 3000 ஃப்ளமிங்கோ, இந்த 3000 கிலோமீட்டருக்கு வரக்கூடிய ஃப்ளமிங்கோ அல்லது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே உக்ரைனில் ரொம்ப குறைவாக இருக்குது. அதற்கு காரணம் அமெரிக்கா சப்ளை பண்ண முடியல. ஏன்னால் அமெரிக்காவிடம் தன்னை காத்துக்கொள்ள சரக்கு இல்லை. ஆர்சனலில் சரக்கு ரொம்ப குறைவாக இருக்குன்னு அமெரிக்காவுடைய ஜேடி வேன்ஸ், அமெரிக்காவுடைய முக்கூட்டு படைகளுடைய தலைவர், ஜாயிண்ட் கன்வீனியர் ஆஃப் தி யுஎஸ் கோலியேஷன் ஃபோர்ஸ், அவர்களுடைய கூட்டு இணைப்பு இராணுவத்தின் எல்லாவற்றின் தலைவரான கெயின் மற்றும் ஜேடி வேன்ஸ், மார்க்கோ ரூபியோ, பீட் ஹெட்செட், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், இன்னும் சில முக்கிய நபர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு சீக்ரெட் மீட்டிங் கண்டக்ட் பண்ணாங்க. எலாபரேட் ஸ்டாக்கிங், வெரி சீக்ரெட். அதில் எடுக்கப்பட்ட சில முடிவுகளை அமெரிக்க அதிபருக்கு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் அந்த போரை நிறுத்தினது. ஏன்னா ஆயுதங்கள் இல்லை, ஆயுதங்கள் பற்றாக்குறையாக இருக்கிறது. நாம் கொரியாவை பாதுகாக்கணும், ஜப்பானுக்கு கொடுக்கணும்,
இப்பொழுது உக்ரைனுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறோம். வளைகுடா நாடுகளில் எல்லாமே ஆபத்தில் வந்துருச்சு. இல்லை, இந்த அமைதி பேச்சுவார்த்தை ஒழுங்காக நடைபெறாட்டி இங்கே பழைய முகத்தை பார்க்க வேண்டியிருக்குன்னு ட்ரம்ப் குறிப்பிடுறாரு. அவர் என்னைக்கு சொல்லலை, இவ்வளோ நாளும் நீ என்ன செஞ்ச? பழைய முகம்னா நீ சொன்ன முகத்தை அவன் காலி பண்ணிட்டானே. அமெரிக்கா ஈரானை பார்த்து அஞ்சுறாங்களா அமெரிக்கா? ஆமாம், 5 தானே இடத்த ஓடிட்டாங்க. இப்போ இந்த போரை ஏன் நிறுத்துறாங்க? நீங்கள் அமெரிக்கா வந்து தரைப்படையில் இறங்குறேன்னு சொன்னாங்க. தரைப்படைன்னா எதில்? கர்க்கில் இறங்கணும். அவர்கள் கர்க்கில் இறங்கினார்களா? கர்க்கில் அப்போ சொன்னாங்க, இஸ்மாயில் பஹாவி சொன்னாங்க, வி ஹவ் பின் எக்ஸ்பெக்டிங், நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அமெரிக்காவே எங்களுடைய ஃபர்தோஸில், நட்டான்ஸில், இஸ்பஹானில், அப்புறம் பீகாக்ஸ் மலைகள்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் கூட கேள்விப்பட்டுருவீங்க. பீகாக்ஸ் மலைகளில் தாக்குதல் நடத்துனீங்க. இஸ்பஹான், ஃபர்தோஸ், நட்டான்ஸ், இங்கே தான் அணு ஆயுதங்கள்லாம் வச்சுருக்காங்க சீக்கிரம். இப்போ ஷிர்கில் நடத்துறீங்க, கஷாமில் நடத்துறீங்க, பந்தர் அப்பாஸில் நடத்துறீங்க சொல்லிட்டு அமெரிக்கா சொன்னான், இந்த பார், பீகாக்ஸ் மலைகளை நீ தாக்குதல் நடத்தினால் நான் உன் நாட்டில் இருக்கக்கூடிய நேட்டிவ் பேஸ் மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய அராது, அப்புறம் இன்னும் டிமோனா 2 தலங்கள் இருக்கு. இது அங்குள்ள நிவோட்டிம் ஒரு பாலைவனத்தில். அது வந்து இராணுவ தளம் இல்லை, அது அணுகுண்டு வைத்திருக்கிறார்கள். எங்கே? இஸ்ரேலில். அதை வந்து அடிச்சிருவேன்ட்டான். உடனே இவனுக்கு பயமாயிட்டு அதில் தாக்குதல் நடத்தி லீக்கேஜ் ஆச்சுன்னு வச்சுங்க, ஒட்டுமொத்த மத்திய கிழக்கே காலி. இப்போ அதனால தான் அமெரிக்கா வந்து இப்பொழுது போரின் மூலம் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவன் அராது அடிப்பேன்னு சொல்கிறான், டிமோனாவை அடிப்பேன்னு சொல்கிறான். ஏற்கனவே அராது டிமோட அடிச்சிருக்காங்க. அதில் மொத்தம் 100 சயின்டிஸ்ட் இறந்து போயிட்டான். எங்கே? இஸ்ரேலில். அந்த தகவல் எதுவுமே வந்ததில்லை. ஹைஃபாவை அடிச்சிருக்கிறாங்க, டெல்லவியை அடிச்சிருக்கிறாங்க, டிமோனாவை அடிச்சிருக்கிறாங்க, அராது அடிச்சிருக்கிறாங்க, அப்புறமா இலியாட்டு துறைமுகத்தை அடிச்சிருக்கிறாங்க, மேற்கு கரை எல்லாமே அடிச்சிருக்காங்க. அதெல்லாம் தகவல் வரல. ஈரானுடைய தகவல் தான் 4000 பேர் இறந்துருக்காங்க. அமெரிக்கா 100 1000 போயிருக்காங்க. பல பேர் சீரியஸ். புரியுதா உங்களுக்கு? இந்த நிலையில் இப்பொழுது அங்கே நீங்கள் கேட்குற உக்ரைனில் ஜெலன்சியும் கொண்டு இறக்கி விட்டுருக்காங்க. புரியுதா? இது எதையாவது குழப்புவதற்கு உக்ரைன் இறக்கி போயிருக்கிறாங்க. ஈரான் தெளிவாக சொல்லிட்டான், பதிலுக்கு பதில். இப்போ அமெரிக்காவுடைய ஆயுதங்களை வைத்து தான் உக்ரைன் செய்ய முடியும். இல்லை, ஈரான் வைக்கிற டிமாண்ட் என்ன சார் இந்த போர் முடிவுக்கு வரணும்னா? ஈரான் எந்த டிமாண்டையும் வைக்கல. ஈரான் என்ன சொல்கிறான், ஒன்னட்ட 13,000 குண்டு இருக்கு, அவன் 300 குண்டு வச்சிருக்கான், நான் குண்டே செய்யலை. ஈரான் என்ன சொல்லுது, நான் குண்டு இல்லை. சமாதான தூதர்களை வந்து என் நாட்டில் முதல்ல பார்க்க சொன்னான். நான் நல்ல பணிகளுக்கு அணு ஆயுதங்களை என்ட்ரி செய்கிறேன், ஸ்டாக் பைல்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன், ஒரு 350 கிலோ. இப்போ 1000 கிலோ இருக்குன்னு சொல்கிறான். எங்கன்னா பீகாக்ஸ் மலைகளில் வச்சுருக்காங்க. ஈரானுக்கு அந்த இதை வந்து அமெரிக்கா அது ஒன்றிட்ட இருக்கக்கூடாதுன்னு அமெரிக்காவுடைய நியாயம் எப்படி, அரபுகளுடைய நியாயம் எப்படின்னா, 1967 அப்புறம் 300 குண்டு வச்சுருக்காங்க, அணுகுண்டு. யார்? டெல்லவியூ. எது? இஸ்ரேல். அதை பற்றிலாம் சவுதி அரேபியா வெளிப்படையாக எந்த தகவலும் இல்லையா சார்? இஸ்ரேல்கிட்ட இருக்கிற தெரியாது, அதுக்கு யாருமே கேட்க மாட்டாங்க. மற்ற நாடுகள் இந்தியாட்ட அணு ஆயுதங்கள் இருக்கு, பிரான்ஸ், இங்கிலாந்து போன்ற அணு ஆயுதங்கள் இருக்கப்ப அது ஒரு இதாத்தில் இருக்கு, மர்மமத்தில் இருக்கு இஸ்ரேல்கிட்ட இருக்கு. இஸ்ரேல் வந்து அது குறித்து மறுக்கலையே, அது குறித்து இல்லைன்னு மறுக்கணும். இல்லை, இருக்குன்னு சொல்லலையே. இருக்குன்னு எப்படி சொல்லுவாங்க? இல்லை, பல நாடுகள் இருக்கு, எங்கிட்ட இருக்கு அணு ஆயுதங்கள் இருக்குன்னு சொல்றாங்களே, ஓப்பனா டிக்ளேர் பண்ணிட்டாங்கல்ல. அணு ஆயுதம் இருக்கிறத ஓப்பன் இல்லை. இப்போ பிரான்ஸ்ல இருக்கு, அமெரிக்காட்ட இருக்குது, இந்தியாவில் இருக்குது, பாகிஸ்தானில் இருக்குது, அது ஓப்பனாக தெரியும். இப்போ இவர்கள் கள்ளத்தனம் இதை பற்றி ஐஏஇ பேசியிருக்கா? அதாவது இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி, நத்திங்ஸ் லூஸ் டாக்கிங், எதுவுமே தவறாக பேசலை அவங்க. அப்போ இவர்கள் சொல்லுகிறார்கள் அதை. அப்போ அதான் இவர் சொல்கிறார், அப்பாஸ் அராக்கச்சி ஒரு 1 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தார், நான் நேரடியாக போய் இஸ்ரேல் விசிட் பண்ண போகிறேன். சும்மா ஒரு பேச்சுக்கு விசிட் பண்ணி, இஸ்ரேலில் அணு ஆயுதங்கள் இருக்குமே, ஆனால் எங்கள்கிட்ட இருக்கிறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னாரு. அந்த பேச்சுடைய ஸ்டேட் ரொம்ப கவனி. உங்ககிட்ட இருக்கு, இருந்தா என்ன தப்பு? ஆனா இல்லைன்னு சொன்னாலும் இருக்கு. ஏட்ட ஈரான்கிட்ட இருக்கு. இப்போ ஈரான்கிட்ட இருக்கிறதா இப்போ அமெரிக்காவுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் பயம். அமெரிக்கா, மேற்கத்திய நாடுகள், இஸ்ரேலையும் தாண்டி அரபுகளும் சவுதி அரேபியா போன்றவர்கள்லாம் இன்னைக்கு, கத்தர் போன்ற நாடுகள், சவுதி அரேபியா போன்ற நாடுகள், துருக்கி, எஜிப்டு, பஹ்ரைனு, குவைத்து, ஷார்ஜா, எல்லா நாடுகளும் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் அமெரிக்காவின் அடிமைகளாக இருந்தாலும் நமக்கு பரவாயில்ல. ஆனால் இவர்கள்ட்ட சரக்கு இருக்கக்கூடாது. யார்கிட்ட? ஈரான் கிட்ட இருக்கக்கூடாது. இப்போ அதுதான் பிரச்சனை. இப்போ ஈரான் தனிச்சு நின்று எல்லாத்தையும் அடிச்சிட்டான்.
சரி, இந்த தாக்குதலில் வந்து குவைத்து தன் நாட்டை பாதுகாக்க பாகிஸ்தான் இராணுவத்தை உதவி கேட்டதாக பாகிஸ்தான் வந்து மறுத்துட்டாங்க அப்படின்னு தகவல். அது எப்படி? ஆக்சுவலி பாகிஸ்தான் ஏற்கனவே கான்ட்ராக்டில் இருக்கான். யாரோட? சவுதியோட. 15,000க்கு மேலே ராக்கெட்டு 27,000 கோடி அவன் கையில் காசு கொடுத்துருக்கான். ஏமன் எல்லையில் பாகிஸ்தானுடைய படைகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா பாகிஸ்தானை உலக தாதாவா, எல்லாவற்றுக்கும் படையை அனுப்புறதுக்கு. இல்லை, எல்லா நாடுகளும் பாகிஸ்தான்ல உதவி கேட்குறாங்க. ஆமாம், இப்போ சவுதி கூட கான்ட்ராக்ட் இருக்கும். நான் உனக்குள்ள செலவுகளை பண்ணுறேன், உன் நாட்டில் உள்ள ஆளுகளுக்கு வேலை வாய்ப்பு தரேன், உன் நாட்டினுடைய படைகள் என் நாட்டில் வந்து நிற்க வேண்டும் அப்படின்னு போட்டிருக்கான். இவன் அப்படி எல்லா நாட்டுக்கும் கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தால் இவனுடைய மதிப்பு மரியாதை போயிடும். அதனால் அவ கேட்டிருக்காங்க, கேட்டால் கொடுக்கலாம். ஆனால் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கும் சவுதிக்கும் எந்த ஒப்பந்தம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாதுல்ல. அந்த அக்ரிமெண்ட்டில் பார்க்கணும்ல. நீ என்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு 10 டிவியில் போய் வேலை பண்ண முடியாது. இல்லை, ஈரானும் பாகிஸ்தானும் அண்டைய நாடாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஃபியூச்சரில் இல்லை இப்போ கூட அது ஒரு வார் சுச்சுவேஷன் வருன்ற அந்த தந்திரத்தில் சுச்சுவேஷன் நிச்சயமா ஈரானும் பாகிஸ்தானும் நட்போடு இருக்கிறார்கள். அவர்களுக்குள் அமெரிக்காவுடைய கச்சானே அங்கே பாகிஸ்தான்ல தான் ஸ்மக்லிங் பண்றாங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு சார். யாரு? கச்சா. ஏன்னா இன்னொரு செய்தியை நம்ம தி டிபேட் ஆயிலும் சொல்றேன். இப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய போர் என்ன கப்பல், பெரிய இது என்னது ஃப்ளைட்டு, ஏர் ஸ்ட்ரைக் ஃப்ளைட் வந்து அமெரிக்காவுடைய F சீரிஸ் ஃப்ளைட். F-15, F-16, F-18 ஹார்னெட்டு, F-22 ரெப்டாரு, F-35 ஸ்டெல்த்து. இப்போது பாகிஸ்தானிடத்தில் ரகசியமாக சோவியத் யூனியன் கொடுத்த, அதாவது ரஷ்யா கொடுத்த Su-34, Su-35, Su-57 போன்ற F-35க்கு நவீனமான F-35 போன்ற நவீனமான விமானங்கள் இருக்குது அவங்கள்ட்ட. யார் கொடுத்துருக்கா? ரஷ்யா கொடுத்துருக்காங்க. அது குண்டு போடும் விமானங்கள் தான். அந்த விமானங்களை பாகிஸ்தானில் மறைமுகமாக நிறுத்தி வைத்திருப்பதாக செய்திகள் வருகிறது. அப்போ பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் இடையிலே ஒரு ரகசிய தொடர்பு இருக்கத்தான் செய்யும். இப்போ சீனா அண்டை நாடாக தான் இருக்காங்க, அண்டை பார்டரை பகிர்ந்துக்கிறாங்க. இப்போ சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தொடர் இருக்கிறது, பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் தொடர்பு இருக்கிறது. CJ-10 விமானம் சீனாவும் பாகிஸ்தானும் க்ளோஸ், இந்தியாவும் ரஷ்யாவும் பிரம்மோஸ் ஏவுகணை க்ளோஸ், 2 பேரும் அசோசியேட்டாக இருக்காங்க. அப்படி நாடுகளில் இருக்குது. எல்லாவற்றையும் அடிமைப்படுத்த நினைக்கும் அமெரிக்கர்களை ஓய்ப்பதற்கு இது விஷயம். இப்போ ஃபினான்ஷியலாக அவங்க ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால இவர்கள் ஃபர்தராக மூவ் பண்ண முடியல. யாரால்? பாகிஸ்தானால். இப்போ பாகிஸ்தான் எல்லோரோடையும் மேனேஜ் பண்ணி வர்றதுனால இந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சால் அமெரிக்கா 1 லட்சம் கோடி தரேன்னு சொல்லியிருக்காங்க. எது? இந்த போர் அக்ரிமெண்ட் முடிஞ்சால் ஒரு $10 பில்லியன் உனக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்களாம். $10 பில்லியன் அவன் கையிலேருந்து கொடுக்க மாட்டான். IMFன்னு ஒரு அமைப்பு இருக்குது, அவன்கிட்ட கடன் வாங்கி கொடுத்துட்டு போயிடுவான். நீ கெட்டு நாசமாக போகணும். அமெரிக்கா யாருக்கும் கொடுக்க மாட்டான். IMF இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டுலேருந்து ஒரு $10 பில்லியன் தரேன். இப்போ ஏற்கனவே $4 பில்லியன் கடன் அலாட் ஆகிருக்கு பாகிஸ்தான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு களச்சூழலில் இந்த $10 பில்லியன் அவர்கள் தரப்போகிறார்கள் என்ற செய்தியும் தற்போது வந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் தெளிவாக அப்பாஸ் அராகச்சி, இப்பொழுது நான் சொன்ன பகாடி, அவர் பேர் என்னது, துணை டெபுட்டி மினிஸ்டர் இஸ்மாயில் பஹாவி, பாகிஸ்தானுடைய IRGC கமாண்டோ எல்லாருமே தெளிவாக, பாகிஸ்தான் இல்லை ஈரானுடைய IRGC கமாண்டோ எல்லாருமே அமெரிக்கர்கள் எங்களை பகடைக்காய்களாக பயன்படுத்தி எங்களை தாக்குதல் நடத்தினால் செய்வோன்ற நிலையில் போர் நிறுத்தத்தை அவர்கள் செய்து விட்டார்கள். ஆனால் மறுபடியும் முதலடியாக நேற்று ஜோர்டான் அடிச்சிட்டாங்க அமெரிக்க நிலைகளை. இப்போ அமெரிக்கா சர்ப்ரைஸ் ஆயிருக்கு. அமெரிக்கா இனி பதில் தாக்குதல் நடத்துமா என்னவென்று தெரியவில்லை. ஆனால் அமெரிக்க நிலைகளை தாக்கிட்டாங்க. அமெரிக்கா பதில் தாக்குதல் நடத்தினால் நாங்கள் தொடர்ந்து தாக்கத்தான் போகிறோம் என்று தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போ போர் நிலைகளை குறித்து இதுதான் செய்தி. நீங்கள் உக்ரைனை பற்றி கேட்டீங்க, அங்கே நடந்த பேச்சுவார்த்தை பற்றி நம்ம சொன்னோம். ஜெலன்ஸ்கியும் பெஞ்சமினும் டொனால்ட் ட்ரம்பும் அங்கே முக்கியமான மீட்டிங் எடுத்திருக்கிறாங்க. கெய்னும் JD வான்ஸும் அமெரிக்க அதிபர்கிட்ட போரை நிறுத்த சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, போரை ஆரம்பித்தது அவர்கள், போரை நிறுத்தியது அவர்கள். ஈரான் சொல்லுது, போர் நடவடிக்கைகளை யார் யார் தாக்குதல் என்பதெல்லாம் அமெரிக்கா முடிவு செய்யறதில்லை, அந்த காலம்லாம் முடிஞ்சுது, நாங்கள் தான் முடிவு செய்வோம் அப்படின்னு. இப்போ அமெரிக்காவுக்கு பெருத்த கேவலத்தையும் ஏமாற்றத்தையும் இந்த போர் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. பொறுத்திருந்து பல தகவல்களை பகிர்ந்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.